நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. மாயமான பெண் 30 அடி பள்ளத்திலிருந்து சடலமாக மீட்பு. காரில் வந்து சடலத்தை வீசி சென்ற சாஃப்ட்வேர் என்ஜினியர். சிசிடிவி காட்சிகளை வைத்து குண்டு கட்டாக தூக்கிய போலீஸ். வீட்டில் வைத்து துடிக்க துடிக்க கொல்லப்பட்ட மனைவி. கோட்டயத்தில் கொலை செய்துவிட்டு சடலத்தை இடுக்கியில் வீசியது எதற்காக? குலை நடுங்க வைத்த கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? அமெரிக்காவில் வேலை பார்க்குற 25 வயசான மகன் கேரளாவில் தன்னோட அம்மா ஜெசிக்கு வழக்கம் போல ஃபோன் பண்ணியிருக்கார். எப்போதுமே கால் பண்ண உடனே அட்டன் பண்றவங்க அன்னைக்கு பலமுறை ஃபோன் பண்ணியும் எடுக்கல. அதனால பதற்றமான மகன் பக்கத்துல உள்ள சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் செஞ்சு அம்மா கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல, என்னன்னு போய் பாருங்கன்னு சொல்லவே அவங்களும் கோட்டயத்துல உள்ள வீட்டுக்கு போய் பார்த்துருக்காங்க. ஆனா அங்க ஜெசி இல்ல. இது வெளிநாட்டுல உள்ள மகனுக்கு இன்னும் உச்சகட்ட பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. சொந்தக்காரங்களும் ஜெசிய பல இடங்கள்ல தேடி பார்த்தும் கிடைக்கல. அதுக்கு பிறகு வெளிநாட்டுல இருந்தபடியே கோட்டயம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு ஜெசியோட மகன். அடுத்து மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ண காவலர்கள் ஜெசியை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல இடுக்கியில உள்ள 50 அடி பள்ளத்துல சுமார் 48 வயது மதிக்கத்தக்க பெண்ணோட சடலம் கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. உடனே அங்க போனப்பதான் சடலமா கிடந்த பெண் வேற யாரும் இல்ல, காணாம போன ஜெசிங்கிறத காவலர்கள் உறுதி பண்ணிருக்காங்க. சடலத்தை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. கோட்டயம் வீட்டில் இருந்த ஜெசி இடுக்கிக்கு எப்படி வந்தாங்க, அவங்களுக்கு என்னாச்சு, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இல்ல வேற யாராவது கொலை பண்ணி பள்ளத்துல வீசியிருக்காங்களாங்கிறத கண்டுபிடிக்க புலன் விசாரணையில இறங்குனாங்க. இதுக்கு நடுவுல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுல ஜெசி கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்கிறது குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் கேஸ மர்டர் கேஸா ஃபைல் பண்ண போலீஸ் சடலம் மீட்கப்பட்ட பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணாங்க. அதுல ஒரு வெள்ளை நிற கார்ல வந்த ஒருத்தர் ஜெசியோட சடலத்தை 30 அடி பள்ளத்துல வீசிட்டு போன காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. அந்த சிசிடிவி காட்சிய ஜெசியோட சொந்தக்காரங்க கிட்ட காட்டி இதுல உள்ள நபரை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அப்பதான் அந்த நபர் வேற யாரும் இல்ல, ஜெசியோட கணவர் சாம் ஜார்ஜ்ங்கிறது தெரிய வந்துச்சு. அடுத்து சிசிடிவி காட்சிகள்ல தெரிஞ்ச அந்த காரோட நம்பரை வச்சு மைசூர்ல பதுங்கி இருந்த ஜார்ஜை பிடிச்சு நடத்தின விசாரணையில ஏகப்பட்ட அதிர்ச்சி விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கேரள மாநிலம் கோட்டயத்தில் உள்ள காணக்காரியை சேர்ந்த சாம் ஜார்ஜுக்கும் ஜெசிக்கும் ஒரு மகளும் 2 மகன்களும் இருக்காங்க. 3 பேருமே வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சாஃப்ட்வேர் என்ஜினியரான ஜார்ஜ் கோட்டயம் மகாத்மா காந்தி பல்கலைக்கழகத்துல சுற்றுலா குறித்த படிப்பை படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு உள்ளூர் பெண்கள் கூடவும் வெளிநாட்டு பெண்களோடவும் ஏகப்பட்ட தொடர்பு இருக்கிறதா சொல்லப்படுது. பசங்க 3 பேரும் வெளிநாட்டுல இருக்காங்க. கோட்டயத்துல உள்ள வீட்டுல ஜார்ஜும் ஜெசியும் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஜார்ஜ் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போறதும் வர்றதுமா இருந்திருக்காரு. அப்படி வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ஜார்ஜ் ஒரு பொண்ணையும் கூடவே கூப்பிட்டுட்டு வருவார். மனைவி ஜெசி கண் முன்னாலேயே அந்த பெண்களோட தகாத உறவுல இருந்திருக்காரு. அதை தட்டி கேட்ட மனைவி ஜெசிய கண்மூடித்தனமா தாக்கியிருக்கார். இப்படியே தினமும் ஒவ்வொரு பெண்களோட கணவர் உல்லாசமா இருக்கிறத பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளான ஜெசி சம்பவத்தன்னைக்கு ஜார்ஜ் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ ஆத்திரமடைஞ்ச ஜார்ஜ் ஜெசியோட கழுத்தை இறுக்கி இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே ஜெசியோட மூச்சு நின்னுருச்சு. மனைவி உயிரிழந்ததை உறுதி பண்ண ஜார்ஜ் போலீஸ்ல சிக்காம இருக்கிறதுக்கு இரவோடு இரவா மனைவியோட சடலத்தை ஒரு துணியால சுத்தி கார்ல கொண்டு வந்து இடுக்கியில உள்ள 50 அடி பள்ளத்துல தூக்கி வீசிட்டு மைசூருக்கு தப்பிச்சு போயிருக்காரு. இந்த சம்பவம் நடந்தது 26ஆம் தேதி இரவு 1 மணிக்கு. மறுநாள் காலையில வழக்கம் போல ஜெசியோட மகன் போன் பண்ணலன்னா இந்த கொடூர கொலை சம்பவம் இவ்வளவு சீக்கிரம் வெளியே வந்திருக்காது. செல்போன் சிக்னல் மூலமா மைசூர்ல பதுங்கி இருந்த ஜார்ஜை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து விசாரிச்சதுல மொத்த உண்மையும் தெரிய வர
அவர் மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க. கோதாவரி ஆற்றின் கரையோரத்தில் கிடந்த சாக்கு மூட்டையை திறந்து பார்த்த போலீஸ் மூட்டைக்குள் அழுகிய நிலையில் கிடந்த சடலத்தை கண்டு அதிர்ச்சி. சடலத்தை மீட்டு விசாரணையில் இறங்கிய போலீஸ். விசாரணையின் முடிவில் காத்திருந்த மெகா ட்விஸ்ட். சாக்கு மூட்டைக்குள் கொலை செய்யப்பட்டு கிடந்த நபர் யார்? எதற்காக கொலை செய்யப்பட்டார்? பின்னணி என்ன? செப்டம்பர் 25ஆம் தேதி தலுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெண் ஒருத்தங்க பதற்றத்தோட போயிருக்காங்க. சார், 2 நாளைக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியில போன என் தம்பி சுரேஷ் இப்ப வர வீடு திரும்பல. அவன் எங்க போனாலும் வீட்டுக்கு கரெக்டா வந்துருவான். இப்போ 2 நாளாச்சு, அவன் எங்க போனான்னு தெரியல, அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த புகாரை வாங்கின போலீஸ் சுரேஷ பல இடங்கள்ல தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்போ சின்சினாடு பாலம் வழியா போற கோதாவரி ஆற்று கரையோரத்துல சாக்கு மூட்டை ஒண்ணு கிடந்திருக்கு. உடனே அந்த சாக்கு மூட்டையை கைப்பற்றின போலீஸ் அதை திறந்து பார்த்திருக்காங்க. அதுல அழுகி போன நிலையில சடலம் ஒண்ணு கிடந்திருக்கு. அந்த சடலத்தை மீட்ட போலீஸ் உயிரிழந்து கிடந்தது சுரேஷ்னு உறுதிப்படுத்தினாங்க. அடுத்து கொலை நடந்த இடத்துல தடயங்களை சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல சுரேஷோட செல்போனை தேடி பார்த்திருக்காங்க. ஆனா சுரேஷோட சட்ட பாக்கெட்ல செல்போன் இல்ல. இதனால சுரேஷோட செல்போன் எங்க கிடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அவரோட சொந்தக்காரங்க கிட்ட இருந்து போன் நம்பரை வாங்கின போலீஸ் சுரேஷோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணாங்க. அப்போ சிக்னல் தனுக் பகுதியில காட்டியிருக்கு. உடனே அங்க போன போலீஸ் சாலையோரத்துல கிடந்த சுரேஷோட செல்போனை கைப்பற்றி அவருக்கு யார்கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருக்கு, யார் அடிக்கடி அவருக்கு போன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்திருக்காங்க. அதுல சிரிஷாங்கிற பொண்ணோட பேரை காட்டியிருக்கு. அதை வச்சு உடனே சிரிஷாவோட வீட்டுக்கு போன போலீஸ் அவங்க கிட்ட விசாரணை பண்ணிருக்காங்க. அடுத்து உங்க கணவர் சத்யநாராயணா எங்கன்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு சிரிஷா என் கணவர் ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காருன்னு சொல்லி இருக்காங்க. எந்த ஊருக்கு உங்க கணவர் போயிருக்காருன்னு போலீஸ் கேட்க அதற்கு சிரிஷா முன்னுக்கு பின் முரணா பதிலளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுரேஷ் காணாம போன அன்னைக்கு அவரு சிரிஷாவோட வீட்டுக்கு போன காட்சிகளும் பதிவாகி இருந்திருக்கு. இதனால சிரிஷா மேல சந்தேகம் அடைஞ்ச போலீசார் அவங்கள ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. ஆந்திராவில் உள்ள தனுக் பகுதியைச் சேர்ந்த வக்கீல் சத்யநாராயணா அதே பகுதியைச் சேர்ந்த சிரிஷாங்கிற பொண்ண சில வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இதுக்கிடையில சிரிஷாவுக்கும் அவரோட கல்லூரி வகுப்பு தோழர் சுரேஷுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் இவங்களுக்குள்ள தகாத உறவா மாறி இருக்கு. வக்கீலுங்கிறதால சத்யநாராயணா காலையில இருந்து மாலை வர கோர்ட்ல தான் இருப்பார். இதனால கணவன் வீட்டுல இல்லாத நேரத்துல சிரிஷா அடிக்கடி சுரேஷ பார்க்க போயிருக்காங்க. இதுக்கடையில இவங்களோட தகாத உறவு விஷயம் சத்யநாராயணாவுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால கடுப்பான சத்யநாராயணா தன்னோட மனைவிய கண்டிச்சிருக்கார். ஆனா சிரிஷா கணவனோட பேச்ச கேட்கிற மாதிரி தெரியல. சிரிஷாவோட நடவடிக்கையை பார்த்து கோபத்தோட உச்சத்துக்கே போன சத்யநாராயணா மனைவிய போட்டு சர்ற மாதிரியா தாக்கி இருக்கார். அதே மாதிரி சுரேஷ கொலை பண்ண திட்டம் போட்டு இருக்கார். அதுக்காக மனைவிய கத்தியை காட்டி மிரட்டின சத்யநாராயணா அவங்க மூலமாகவே சுரேஷ வீட்டுக்கு வர வைக்க மாஸ்டர் பிளான் போட்டிருக்கார். அதுபடி சுரேஷுக்கு போன் பண்ண சிரிஷா என் கணவர் ஊருக்கு போயிட்டாரு, வீட்டுல நான் மட்டும்தான் தனியா இருக்கேன், உடனே வீட்டுக்கு வான்னு வர சொல்லிருக்காங்க. இத கேட்ட சுரேஷ் மகிழ்ச்சியில் துள்ளி குதிச்சுட்டு சிரிஷாவோட வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ சத்யநாராயணாவும் அவரு கூட 4 பேரும் இருந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த சுரேஷ் தப்பி ஓட பார்த்திருக்காரு. ஆனா அவரை மடக்கி பிடிச்ச அந்த கும்பல் அவரை சர்ற மாதிரியா தாக்கி அடிச்சே கொன்னு இருக்காங்க. அடுத்து சடலத்தை சாக்கு மூட்டையில கட்டின அந்த கும்பல் கார் மூலமா சடலத்தை கொண்டு போய் கோதாவரி ஆத்துல வீசிட்டாங்க. விசாரணை மூலமா சத்யநாராயணா தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அவரோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி சொந்த ஊர்ல பதுங்கி இருந்த சத்யநாராயணாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து அவர் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு சிரிஷாவையும் அடியாட்கள் 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க.
ஒன்றாக அமர்ந்து மது அருந்திய நண்பர்கள். திடீரென நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல். பியர் பாட்டிலால் இளைஞரை தாக்கிய கொடூரம். உடம்பை கிழித்து கொலை செய்த பயங்கரம். நண்பனை சக நண்பர்களை கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? கொல்லிமேடு மைதானம் வழியா பொதுமக்கள் சிலர் பைக்ல போயிட்டு இருந்தாங்க. அப்போ தலை, முகம், கை, கால், உடம்பு ஃபுல்லா வெட்டுக்காயங்களோட இளைஞர் பிரதாப்போட சடலம் கிடந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து அங்க கிடந்த செல்போனை கைப்பற்றின போலீஸ் பிரதாப்புக்கு யாரு அடிக்கடி கால் பண்ணிருக்கா, யார்கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருக்குதுன்னு செக் பண்ணிருக்காங்க. அதுல லாஸ்ட் கால் லிஸ்ட்ல இளைஞர் வினோதோட பேரு காட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம பிரதாப்போட செல்போன் 10:30 மணியோட ஸ்விட்ச் ஆஃபும் ஆகியிருக்கு. இதனால வினோத் மேல சந்தேகமடைஞ்ச போலீஸ் அவரோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அதே ஏரியாவில் பதுங்கி இருந்தவரை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. புதுச்சேரியில் உள்ள கருவடிக்குப்பம் மேட்டுத்தருவை சேர்ந்த பிரதாப்பும் அதே ஏரியாவில் உள்ள பழனி, வினோத், கிருஷ்ணகுமார்னு 4 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஒன்னா வெளியில போறது, ஒன்னா மது அருந்துறதுன்னு இருந்திருக்காங்க. 10 நாளைக்கு முன்னாடி மேட்டுப்பாளையம் பகுதியில ஒரு பிறந்த நாள் விழா நடந்திருக்கு. இதுக்கு பிரதாப், அவரோட காதலி, நண்பர்கள் வினோத், பழனி, கிருஷ்ணகுமார்னு எல்லாரும் போயிருக்காங்க. பிறந்த நாள் விழாவை ஜாலியா என்ஜாய் பண்ண நண்பர்கள் ஒன்னா உட்கார்ந்து குடிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களுக்குள்ள திடீர்னு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. பிரதாப் தன்னோட நண்பர்கள் வினோத்தையும் பழனியையும் தகாத வார்த்தைகளால திட்டிருக்கார். அதை கேட்டு கோபமான வினோத் பதிலுக்கு பிரதாப்ப திட்ட இவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 3 பேரும் சேர்ந்து பிரதாப்போட காதலியையும் தகாத வார்த்தைகளால திட்டுனதா கூறப்படுது. இதனால் கடும் கோபமான பிரதாப், பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் தான், எதுக்கு சம்பந்தமே இல்லாம என்னோட காதலியை திட்டுறீங்கன்னு கேட்டு இருக்கார். அதுக்கு வினோத், அப்படித்தான் திட்டுவோம்னு சொல்ல 2 தரப்புக்கும் இடையில கை கலப்பு ஏற்பட்டிருக்கு. இதை பார்த்தா அங்கிருந்தவங்க 2 தரப்பையும் விலக்கி விட்டு இருக்காங்க. ஆனா தன்னோட நண்பர்களான பழனி, வினோத் மேல பயங்கர ஆத்திரத்துல இருந்த பிரதாப் 2 பேரையும் கொலை செஞ்சிருவேன்னு மிரட்டி இருக்கார். பிரதாப்போட பேச்சை கேட்டு வெறியான வினோத், இவனை இப்படியே விட்டு வச்சா நம்மள கொலை பண்ணிடுவான், அதனால அவன் நமக்கு ஸ்கெட்ச் போடுறதுக்கு முன்னாடி நம்ம அவன் கதையை முடிச்சுடணும்னு நண்பர்களோட சேர்ந்து திட்டம் போட்டு இருக்கார். சம்பவத்தன்னைக்கு பிரதாப்புக்கு போன் பண்ண வினோத், நமக்குள்ள எதுக்கு சண்டை, நம்ம சமாதானமா போயிடலாம்னு பேசியிருக்கார். அது மட்டும் இல்லாம பிரதாப்ப மது குடிக்கவும் கூப்பிட்டு இருக்கார். வினோத்தோட பேச்ச அப்படியே நம்பின பிரதாப்பும் அவங்கள நம்பி போயிருக்கார். 4 பேரும் ஒன்னா கொல்லிமேடு மைதானத்துல உட்கார்ந்து மது குடிச்சிருக்காங்க. அப்போ 3 பேரும் பிரதாப்புக்கு மட்டும் மதுவை ஊத்தி கொடுத்திருக்காங்க. இதுல பிரதாப்புக்கு போதை அதிகமாகி அவரு தள்ளாட ஆரம்பிச்சிருக்கார். இத பார்த்த அந்த 3 பேரும் பிரதாப்போட முகம், கை, கால், நெஞ்சுன்னு எல்லா இடங்களையும் குத்தி கிழிச்சிருக்காங்க. இதுல நிலை குலைஞ்ச பிரதாப் சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்துட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி தலைமறைவா இருந்த வினோத், பழனி, கிருஷ்ணகுமார்னு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கணவனை பிரிந்து தாய் வீட்டில் வசித்து வந்த பெண் பலமுறை சமாதானம் பேச முயன்றும் மனம் இறங்காததால் ஆத்திரம். எதிராக செயல்பட்ட மாமனாரை கத்தியால் குத்தி கிழித்த கொடூரம். மாமனாரை மருமகனே கத்தியால் குத்தி கொலை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? கொலையாளியை போலீஸ் கைது செய்தது எப்படி? நடந்தது என்ன? மதிய நேரம் எப்பவுமே ஆள் நடமாட்டம் அதிகமாயிருக்கிற சேலம் காடையாம்பட்டியில உள்ள ஒரு வீட்டுல இருந்து ஆணோட அலறல் சத்தம் கேக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்களும் ரோட்ல போறவங்களும் என்ன ஏதுன்னு அந்த வீட்டையே உத்து பார்த்துட்டு இருக்கும்போது கையில அரிவாளோட ஒருத்தன் வேக வேகமா வீட்டுல இருந்து வெளியேறி ஓடி இருக்கான். உடனே போலீஸுக்கு தகவல் போயிருக்கு. ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சவுண்டு கேட்ட வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க நடு வீட்டுல முகம், கை, கால்னு உடம்புல எல்லா இடத்துலயும் வெட்டுப்பட்டு ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காரு பழனிசாமி. அடுத்து பழனிசாமியை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க.
அங்க அவரை பரிசோதனை பண்ண டாக்டர் பழனிசாமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு கொலை வழக்கு பதிவு பண்ண காவலர்கள் வீட்டுல என்ன நடந்துச்சு, பழனிசாமியை யாரு கொலை பண்ணதுன்னு விசாரணையில இறங்குனாங்க. கொல்லப்பட்ட பழனிசாமியோட மகள் மகேஸ்வரிக்கும் திமிரிக்கோட்டையில உள்ள மயில்சாமிக்கும் 15 வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் நடந்த கொஞ்ச வருஷத்திலேயே கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு. மகேஸ்வரிக்கு பெண் குழந்தை பிறந்ததுதான் இந்த மனஸ்தாபத்துக்கே காரணம். ஆண் குழந்தை தான் வேணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்த மயில்சாமிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இதுதான் மனைவி மகேஸ்வரி மேல மயில்சாமிக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. சரி, முதல் குழந்தை தான் பொண்ணுன்னு பார்த்தா அடுத்தடுத்து பிறந்த குழந்தைகள் 2மே பெண் தான். இது மயில்சாமிக்கு மனைவி மேல உச்சக்கட்ட கோபத்தை வர வச்சிருக்கு. தினமும் குடிச்சிட்டு வந்து ஆண் குழந்தைய பெத்துத்தர முடியலன்னு சொல்லி மகேஸ்வரிய அடிச்சு துன்புறுத்தி இருக்கான் மயில்சாமி. அப்படி கணவன் அடிச்சு கொடுமைப்படுத்தும் போதெல்லாம் மகேஸ்வரி தன்னோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறதும், அதுக்கு பிறகு மயில்சாமி அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதும் வழக்கமா இருந்திருக்கு. இதுக்கு இடையில விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே மயில்சாமி மறுபடியும் மனைவியை அடிச்சு காயப்படுத்தியிருக்கார். மகேஸ்வரியும் இதுக்கு மேல உங்கூட வாழ முடியாதுன்னு சொல்லி பெட்டி படுக்கையை தூக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. போதை தெளிஞ்சதும் மயில்சாமி வழக்கம் போல மனைவியை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வர்றதுக்கு போனப்ப மகேஸ்வரி மயில்சாமி கிட்ட சரியா பேசலையா, வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். மாமனார் பழனிசாமியும் மகளை பார்க்க விடாம மயில்சாமியை தடுத்து நிறுத்தி அவமானப்படுத்துற மாதிரி பேசுனதாகவும் சொல்லப்படுது. இதெல்லாம் மயில்சாமிக்கு பழனிசாமி மேல கொலவெறிய உண்டாக்கி இருக்கு. சம்பவத்தன்னைக்கு மனைவியை பார்க்கறதுக்காக திரும்பவும் கொத்தப்புள்ளியானூர்ல உள்ள மாமனார் வீட்டுக்கு போயிருக்காரு மயில்சாமி. அப்போ வீட்டுல மாமனார் பழனிசாமி மட்டும்தான் தனியா இருந்திருக்காரு. என் பொண்டாட்டிய என் கூட அனுப்புங்கன்னு மயில்சாமி கோவமா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் முடியாது, என் பொண்ணு இனிமே உன் கூட வரமாட்டா, நீ கிளம்புன்னு சொல்லி இருக்காரு பழனிசாமி. இப்படியே 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் வந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல ஆத்திரமடைஞ்ச மயில்சாமி, நீ இருக்கிற வரைக்கும் என் பொண்டாட்டிய என் கூட சேர்ந்து வாழ விட மாட்ட, நீ செத்தாதான் எனக்கு நிம்மதின்னு சொல்லி வீட்டுல இருந்த கத்தியாலேயே பழனிசாமிய குத்தி கிழிச்சிருக்கான். ஆவேசமாகவும் ஆக்ரோஷமாகவும் குத்துனதுல பழனிசாமியோட உடம்புல இருந்து ரத்தம் கொட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டார். தன்னோட கணவர் கூடத்தான் கொஞ்ச நாளாவே பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவர் தான் இதை பண்ணிருப்பாருன்னு மகேஸ்வரி போலீஸ் கிட்ட சந்தேகத்தோட சொல்லி இருக்காங்க. அதன் அடிப்படையில விசாரணை பண்ண போலீஸ் சம்பவம் நடந்ததா கூறப்படுற மதியானம் 3 மணிக்கு இந்த ஏரியாவில் பதிவான செல்போன் நம்பர் எதெல்லாம்னு ட்ரேஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்ப கொலை நடந்த டைம்ல மயில்சாமியோட செல்போன் சிக்னல் மகேஸ்வரி வீட்டுல தான் பதிவாகி இருக்கு. அதை வச்சுதான் கண்டிப்பா மயில்சாமி தான் இந்த கொலையை பண்ணிருப்பாருங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க போலீஸ். அடுத்து அதே செல்போன் சிக்னல் இப்ப எங்க இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணி அதை வச்சு மயில்சாமியை பிடிச்சு விசாரிச்சப்ப நடந்த எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு மயில்சாமியை அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிருக்காங்க போலீஸ். 32 வயது நபரை அடித்தே கொலை செய்த கும்பல், விபத்து போல சித்தரித்து நாடகமாடிய பலே கில்லாடிகள். போலீசார் விசாரணையில் காத்திருந்த அதிர்ச்சி தகவல்கள். இன்சூரன்ஸ் பணத்திற்காக இளைஞரை கொலை செய்தது விசாரணையில் அம்பலம். இளைஞரை ஏமாற்றி கொலை செய்த கும்பல் போலீசாரிடம் சிக்கியதா? நடந்தது என்ன? பெல்லாரி பகுதி வழியா பொதுமக்கள் சிலர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ ரோட்டு ஓரத்துல அதே பகுதியைச் சேர்ந்த கங்காதர்ங்கிற இளைஞர் ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தார்.
சடலத்துக்கு பக்கத்துல பைக் ஒன்னும் கிடந்திருக்கு. இத பார்த்த பொதுமக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. உடனடியா ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை ஆய்வு பண்ணிருக்காங்க. கங்காதர் ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்கார். ஆனா அவருக்கு பக்கத்துல கிடந்த பைக்குக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படல. இதனால சந்தேகமடைஞ்ச போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து உயிரிழந்தவரோட வீட்டு அட்ரஸ கண்டுபிடிச்ச போலீஸ் வீட்டுல இருந்த மனைவி சாரதா கிட்ட நடந்ததை சொல்லி இருக்காங்க. அதுக்கு சாரதா, என் கணவருக்கு பக்கவாத நோய் இருக்கு, அவருக்கு பைக் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே என் கணவருக்கு பைக் ஓட்ட தெரியும்னு மாறி மாறி பதில் சொல்லி திருன்னு முழிச்சிருக்காங்க. இதுக்கிடையில போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியாகி கேஸையே திருப்பி போட்டிருக்கு. ரிப்போர்ட்ல கங்காதரோட உடம்புல காயங்கள் இருந்ததா குறிப்பிட்டிருந்துச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் சாரதா சொன்ன முன்னுக்கு பின் முரணான பதிலையும் வச்சு இத கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் சாரதாவை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. கர்நாடகாவில் உள்ள பெல்லாரி பகுதியைச் சேர்ந்த கங்காதருக்கு பெற்றோர் சொந்தக்காரங்கன்னு யாருமே கிடையாது. சமீபத்துல இவருக்கு கங்காவதியை சேர்ந்த கிருஷ்ணப்பா, ஓசலிங்கபுரத்தைச் சேர்ந்த ரவி கோஷங்கி, ஹோஸ்பெட்டை சேர்ந்த அஜய், ரியாஸ், யோகராஜ் சிங், ஹூலிகமான்னு 5 பேர் அறிமுகமாகி இருக்காங்க. கங்காதர் தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த கும்பல், நீங்க இப்படியே தனியா வாழ்ந்துட்டு இருந்தா கடைசி காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அதனால நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கும்னு சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கங்காதருக்கு சாரதான்னு ஒரு பொண்ணை பார்த்து அந்த கும்பலே கல்யாணமும் பண்ணி வச்சு கல்யாணத்தை பதிவு பண்ணி சான்றிதழும் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்சூரன்ஸ்ல பணம் போட சொல்லி கங்காதரை நச்சரிச்சுட்டே இருந்திருக்காங்க சாரதா. அடுத்து கங்காதரோட வீட்டுக்கு போன அந்த கும்பல், உங்க பேர்ல 5,25,00,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டா உங்க காலத்துக்கு அப்புறம் சாரதாவுக்கு அந்த பணம் உதவியா இருக்கும்னு சொல்லி இருக்காங்க. நீங்க இன்சூரன்ஸ் போட ஓகே சொன்னா போதும், மாசம் பணத்தை நாங்களே கட்டிக்கிறோம்னு கங்காதரை பிரெயின் வாஷ் பண்ணி ஒத்துக்க வச்சிருக்காங்க அந்த கும்பல். அதுபடி ஒரு 6 மாசம் வரை அந்த கும்பல் பணத்தை ஒழுங்கா கட்டிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சாரதாவுக்கு போன் பண்ண கிருஷ்ணப்பா, உன் கணவரை சீக்கிரம் கொலை செஞ்சுட்டு அந்த இன்சூரன்ஸ் பணத்தை எடுத்துக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லி இருக்கார். அதுக்கு சாரதாவும் ஓகே சொல்ல கங்காதரை கொலை செய்ய சாரதாவும் அந்த கும்பலும் மாஸ்டர் பிளான் போட்டு இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு கங்காதரோட வீட்டுக்கு போன அந்த கும்பல் அவரை சரமாரியா தாக்கி கொலை செஞ்சிருக்காங்க. அடுத்து கங்காதரோட சடலத்தை பெல்லாரி பகுதியில் உள்ள ரோட்ல தூக்கி வீசிட்டு சடலத்துக்கு பக்கத்துல ஒரு பைக்கை போட்டுட்டு விபத்து மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. விசாரணையோட முடிவுல சாரதாவும் அவரோட சேர்ந்த கிருஷ்ணப்பா, ரவி கோசங்கி, அஜய்னு 6 பேரும் திட்டம் போட்டு பணத்துக்காக கங்காதரை ஏமாத்தி கொலை செஞ்சது தெரிய வந்திருக்கு. இதனால சாரதா மூலமா உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கிருஷ்ணப்பா, ரவி கோசங்கி, அஜய், ரியாஸ், யோகராஜ் சிங், ஹூலிகமான்னு 6 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும், பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவை. நிகழ்த்தகவு.